அவருடைய வழிகாட்டுதலின்படியும் நம்ம போகணும். அப்போ இந்த இடத்துல சக மனிதர்கள் உங்களுக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பாங்க. பல ஏன் இப்படி அப்படின்னு எதிர்கேள்விகள் நிறைய கேட்பாங்க. பட் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தக்கூடாது. நாம் எடுக்கிற முடிவு கடவுள் எடுக்கிற முடிவுன்னு நாம் நினைக்கிற அளவுக்கு நாம் நல்ல முடிவுகளை இங்கே ரொம்ப சிறப்பாக எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இனி நமக்கு இருக்குது. இது வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி பாதை போனோம். அதனால் நல்ல நிறைய சங்கடங்களை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோம். அது எல்லாமே தீர்க்க முடியாத துன்பமாக போயிடுச்சு. ஒவ்வொரு சங்கடங்களும் தீர்க்க முடியாத போது போல அது துன்பத்துக்கு துன்பம் வலு சேர்த்தது போல ஆயிடுச்சு. அதனால ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவிச்சோம். எத்தனையோ பேர் முடிவு எடுக்கிறீங்க, ஆனால் எடுத்த முடிவு தப்புன்னு அந்த முடிவை அதனுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை விட்டு வெளியில் வர முடியல உங்களால். ஸோ சில பேர் சொல்கிறாங்க, விட முடியல, விட்டால் பிரச்சனையாகிடும், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இப்போது நான் இதை விட முடியாத நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு பல காரணத்தை வைக்கிறீங்க. விடணும் நினச்சிங்கன்னா அதை விட்டுடுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வலு சேர்க்கும். உங்கள் வாழ்க்கைக்கு பல நன்மைகளையும் அது கொடுக்கும். இப்போ எல்லாமே ரொம்ப சூப்பராக செமையாக தான் போகுது. நான் இங்கே தப்பே சொல்லலை. ஆனால் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடக்கூடாது. கடவுளுடைய வழிகளின் படியே, கடவுளுடைய வழிகாட்டுதலின் படியே தான் உங்கள் வாழ்க்கை வாழணும். அதுதான் இப்போதைக்கு